பரிதாரத்தை பூசிக்கொள்ள கதகத்த கல்யாணி கலவட்ட போனாளா கலகுட்டுல மனப்போட்டு அடிச்சாலா இந்த சக்காலத்து என்னமா பாத்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் இருக்கலாம் சும்மா இருப்பா நானே நான் உறமா பாப்பா இவன் துண்ணுவாளா சோத்தே திருப்பாளா அவன் பேசும்போது நான் தோப்பா இருப்பேனா நீ பேசு வெள்ளரிக்கா பித்திச்சா வீதியில வெள்ளரிக்கா பித்திச்சா வீதியில தரவ வந்து பூந்துக்கிச்சா பாத்துக்கிட்டு சண்டை போடாதீங்க உட்காந்து எல்லாரும் உட்கார் சாமி கோவம் அதிகமா வருது சக்கரத்துல டேய் இவ கதை உனக்கு தெரியுமாடா வெத்தலைக்கு வீரப்பா வெத்தலைக்கு வீரப்பா சக்கரத்துக்கு வெத்தலை கட்டு போல மாறப்பா 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 ஆமாடா ஊருடா மீத உனக்கங்க உனக்கு உட்கார்ந்தா கண்ணு தெரியும் ஏமா சொல்லுவேன் காக்கா கரிஞ்சா அவளுக்கு பாவாடை பரிஞ்சா மாவாட மாட்டான் பாரு அவன் இதாட வாயே தரக்கூடாது அவன் அவனை டேய் சேத்துப்பட்டி சின்னியா இவ கழுவாத கிண்ணியா ஐயோ ஐயோ என்னடா இப்படி பாத்துக்கிட்டு இருக்கே ஆதிபதி கேசா அவன் ஆம்பியா ஒரு லூசா சூப்பர் சூப்பர் ஓ மை காட் சேம் சேம் பப்பி ஒரு வார்த்தை கூட விடாதடா ஏத்தாண்டா சேகர் டேய் இவள கதை உனக்கு தெரியுமாடா இவ ஜிலிஜிலபா பூட்டா என் சக்கரத்துக்கு போயிட்டு போனா சாவி இல்லாத கேட்டா மாட்டான் பாரு விடாதமா நீ விடாத சொல்லு ஏண்டி ஆமா உனக்கு எவ்வளவு அது மட்டும் தானா ஏரியில உட்கார்ந்து இருக்குமா காடே ஏரியில உட்கார்ந்து இருக்குமா கட்டு உட்கார்ந்துற மைனர்களா காம்பலாம் தாடு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறா டேய் நான் ஏப்படியா இவளுக்கு கண்டவளா மாப்பிள்ளையா பஜா போறானா செட்டி வைத்திர வாங்கல குட்டி டேய் இவள பாக்காத பாத்துச்சா பச்சைகளகா இவன் பாக்காத பார்த்தால பச்சைகளகா இந்த பாயிரத்துல கேக்குதடா உச்சிகளகா அடி காரி முஞ்ச கந்தில யாரா அடி காரி முஞ்ச கந்தில எங்க ஐயா ஊட்ட போட்டு டிங்குங்கனா என்னடா ஓடி ஐயா ஊட்ட போட்டு டிங்கு கொயக்கா சீபர்த கொயக்கா அடி பேச்சு கொயக்கா பேச்சக்க கொயக்கா வரதமா ஆமாடா முருகர் கோயிலுக்கு முன்ன இருக்குமா வேலு முருகர் கோயில் இருக்குமா முன்னாடி வேலு முருகர் கோயில்ல முன்ன இருக்குமா வேலு அதோட வாய் முன்னு போடியும் ஏய் என்னடா பாத்து ஏய் மாட்டில குளிக்கிற மண்ணெண்ண டப்பா மாட்டில முடிச்சடா இவ தெரியலையா டோலே அடி டோலே அடிக்கினி நான் எப்படி நீ அவனுக்கு பகுபடி அடி சக்கரத்தி நான் கரிஞ்சு போனா ஐயோ சோபாக்கற கரிஞ்சு போனா அடி கரிஞ்சு போனா அவட்ட பேசாத நான் தாங்க மாட்டேன் படி ஊர்லிடி டேய் சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உங்க குடும்பத்துக்கு பஞ்சாயத்து நான் மாட்டிறேன் பஞ்சாயத்தா நான் பஞ்சாயத்தா இப்ப கதி கேட்ட பஞ்சாயத்து போற என் குடும்பத்துல இத பாருங்க தீர்ப்பு ஒழுங்கா சொல்லுங்க பத்திரின்றாங்களா இவங்க பஞ்சாயத்துல ஜாதகத்தை போய் போடுற மாம்பாக்கத்துல பாக்க மேல கை வச்சாத மரம் வேகாட்ல ஒரு மாதிரி மாம்பாக்கத்துல போய் போடுற இவள காரி மீறங்கடா செய்யார்ல மூயிறாங்க இவள போடி இப்ப நீ தான் சொல்லணும் அதானே நாயேண்டா நேர்படா நீதிடா அதானே நல்லா சண்முகம் இப்ப நல்லா சொல்றா வாங்க ஐயா தவார் ஐயா அப்படியே நெடுக்க பழந்துறேன் நெடுக்க பழகாதடா ஐயோ நான் பாதிக்க வேணடா நெடுக்க வேணடா ராஜ ஒண்ணுமே இரண்டி கம்முனு இரண்டி பாயும் இல்ல நெடுக்க வேணடா என்ன சொல்ற எதுக்கு பயன்படுறா பாதி நெடுக்க வேணாமா சரி குறுக்க வச்சிரேன் கீழ்பாங்க எனக்கு சத்தியமா பாயிண்ட் புடிச்சுமா நீ பாயிண்ட் புடிச்சுமா சூப்பரா புடிக்குமா பாயிண்ட் கீழ்பாங்க காசுபட்டி எங்க போய் அனாதை போனமா கடக்க போறியோ ஏய் ஏமா உனக்கு கீழ்பாங்க நான் எதுக்குடா கேக்குறேன் எதுக்கு இவர் பாதத்தை வச்சு நான் பூஜை செய்வேன்டா பாவி பாரு ஏண்டா தப்பா நீங்க டேய் நீ குண்டு கோடப்பே ஆமா அப்பாவை கீழ்பாகத்தை கேட்டாலும் ஆமா அத நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் பார்க்க கூடாது அது அவளே எடுத்துக்கிட்டோம் என் சுவாமி மேல் பாக்க விட்ட போகுது மேல் பாகம் எட்டு மணி நீ என்ன பண்ணுவ சுவாமி தூக்கி இடுமேல உட்கார வச்சுக்கிட்டு இடுமேல உட்கார வச்சுக்கியோ சுவாமிக்கு நான் இட்லி ஓட்டுவேன் பாரு பூரி ஓட்டுவேன் பாரு சாதத்தை ஓட்டுவேன் என் சுவாமிக்கு எல்லாத்தையும் தயிர் சாதெல்லாம் ஊட்டுவிட்டா இட்லியே ஊட்டுவியோ நீ பூரி காய்க்கு ஊட்டுவியோ நீ தோச்சியே ஊட்டுவியோ நீ பா
கமாரா பால் வாங்கி வந்து காசி ஆத்தி ஊட்டுவியோ டேய் அறிவு இவர்கள் யார் என்று தெரிந்தால் தக்காளத்துக்கு சண்டை போறது காரணமே நீ தானப்பா. டேய் உண்மை தெரிந்தால் இவங்க சண்டையே போட மாட்டாங்க. என்ன உண்மை? உண்மை என்ன தெரியுமா? என்னங்க இவர்கள் இருவரும் அக்கா தங்கைகள். ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? ஆமாண்டா. அது எப்படிங்க? ஒரு நேரத்திலே யாரால் படைக்கப்பட்டவர்கள் தெரியுமா? யாரால்? நாராயணன் வைகுந்தவாசன் அவரால் படைக்கப்பட்டவர்கள் இரு பெண்களும். ஆமாண்டா. இருவருமே ஒன்றாக சேர்ந்து தவத்தை செய்தார்கள். எதற்காக? என்னை கோரி தவத்தை செய்யும் நேரத்திலே நான் சென்றேன், காட்சி கொடுத்தேன். எதற்காக இருவருமே தவத்தை செய்யறது கேட்க அப்படின்னு கேட்டீங்க. இருவரும் உரைத்தார்கள், உன்னையே மணக்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் தவத்தை செய்யறோம் உரைத்தார்கள். நான் என்ன உரைத்தேன் தெரியுமா? இந்த பிரிவிலே உங்கள் இருவரும் நான் மணக்க முடியாது, திருமணம் செய்து கொள்ள முடியாது, அடுத்த பிரிவை மணந்து கொள்வேன் என்று உரைத்து விட்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமாண்டா. அந்த நேரத்திலே இது இருக்க தேவியானை இந்த பெண்ணை எங்கே ஒப்படைத்தார்கள் தெரியுமா? எங்க ஐயா தேவேந்திரன் இடத்திலே ஒப்படைத்தார்கள். இது இருக்கிற வள்ளி நம்பிராஜன் வேடுவனத்திலே ஒப்படைத்தார்கள். சிறப்பாக வளர்ந்தார்கள். அந்த நேரத்திலே தேவனுக்கு ஆபத்து என்று ஓடி வந்தால் தேவேந்திரன். ஆமா. யாரால் ஆபத்து? சூரபதுமனால், சிங்கமுக சூரனால் ஆபத்து நேர்ந்து விட்டது. நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று ஓடி வந்து தங்கள் இடத்திலே முறையிட்டார்கள். நான் சென்றேன். அந்த அரக்கில் எடுத்துவிட்டு திரும்ப வேலையிலே மனமகிழ்ந்து தேவேந்திரன் இது இருக்க தேவியானை இவளுக்கும் எனக்கும் திருமணத்தை முடித்து வைத்தார்கள். ஆமாம். இவளை மணக்க வேண்டும் என்று நான் இந்த உருவத்தில் செல்லவில்லை. எப்படிங்க? வயதான உருவத்தில் சென்றேன். இவளை மணந்தேன். இருவருமே அக்கா தங்கைகள். அப்படின்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? அதை மறந்து விட்டு இப்படியா சண்டை போடலாமா? ஏமா ஐயா சொன்னது கேட்டியா? நீங்க ரெண்டு பேரும் யாரு அக்கா தங்கச்சியாமா? அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரக்கூடாது. நீங்க பெரியவங்க, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறது கிடையாது. அதனால தங்கச்சி அங்க போய் பேசுமா. வாய்க்க மூடுறா. நான் பெரியவனு நினைச்சல, என்னை விட சின்னவன் தானே. அக்காவை சக்காலத்திரி கேட்டாலே அவ சக்காலத்தின்னு சொல்லிட்டா நீ சக்காலத்தி ஆயிடுவியா? இருந்தாலும் என்ன சக்காலத்தி அவ சின்னவன் தானே. போய் பேச மாட்டா. ஐயா என்னடா நன்னால அக்கா தானமா, நீ தங்கச்சி விட்டு குத்து போய் பேசுமா. தங்கச்சி பார்க்க மாட்டாங்க. வாய்க்கு வந்து விடல. நான் எப்படிடா போய் பேசுவேன்? நீ பேச மாட்டியா? நீ பேச மாட்டேமா? மாட்டேன்டா. பேச மாட்டியா? வாடா. எப்படிடா போறோம்? இருடா. குடும்பத்துக்கு நல்ல பஞ்சாயத்து போய் இருக்க மாட்டீங்க. நீ என்னமா விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போறது இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவு தூரம் சொல்றேன். நான் பேச மாட்டேன் என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு பாக்க எடுத்த மாட்டேன், நல்லா இருப்பேன். அப்படி இடிப்பேன். போய் பேசுமா. போவே. உன்னை நம்பி தான்டா நான் போய் பேச போறேன். என் தங்கச்சி கூட நான் பேசுவேன்டா. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் தங்கச்சிக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுப்பேன். ஏன்னா ஒரு அக்கானா யாருக்கு சமம்? ஒரு தாய்க்கு சமம். ஆமா. நான் நல்லா இருந்தா தான் என் தங்கச்சி நல்லா இருப்பா. என் தங்கச்சிக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுப்பேன். தங்கச்சி என்ன மன்னிச்சுங்க. எப்பவுமே நீ நல்லா இருக்கணும். மாமாவை உனக்கே விட்டு தரேன். மாமா தான் இன்னொரு வரல வெட்டி வச்சு தாங்க. திடீர்னு ஒண்ணா சேர்த்தாங்க. ஒரு ரத்தம்டா. அவன் குடும்பத்துல குளிர் காயில போவே. கண்ணு வைக்காதீங்கடாப்பா. இப்பதான்டா ஒண்ணா சேர்ந்து இருக்கோம். குடும்பம் ஒண்ணா சேர்ந்து போச்சு. நல்லா அந்த குடும்பம் பிரிச்சிருந்தோம். திரும்ப ஒண்ணா சேர்ந்துச்சு. இப்போ எவன் குடும்பத்தை போய் கலக்கலாம்? நாராயணம். ஆபரேட்டர் தூக்கிட்டு அவன் குடும்பத்துல போய் கலக்கலாம். போ. கடம்பா கார்த்திகேயா கதிரவேலா ஆண்டவா பன்னிரு விழிகளிலே பரிமளம் பொழிவிலே என்னை பார்த்தாய் பன்னிரு விழிகளிலே பனிவிடன் ஓர் விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், பார்த்து இடரேதும் நேராது போதும். முருகா முருகா முருகா.
பன்னக செய்ய பணிந்திடு முருகா பாரோர் போற்றிடும் நலமோடு இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீ வர வேண்டிய காரணம் ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? காரணம் இல்லாமல் வருவேன். எனக்கு தெரியாதா? உன்னுடைய தாய்க்கு ஆபத்து. என் தாய்க்கு ஆபத்தா? உண்மைதான். யாரால் ஆபத்து? உதயகிரி அஷ்டமி ஆண்டு வரும் கண்டன் கார்கோடகன் 2 அரக்கனால் உன் அன்னைக்கு ஆபத்து. கண்டன் கார்கோடகன்? ஆமா. அரக்கனில் தோன்றி விட்டார்களா? தோன்றி விட்டார்கள். இருவரால் ஆபத்து என் தாய்க்கு. ஆமா. புறப்படுகிறேன். அந்த அரக்கனை அடிக்கிறேன். அழித்து விட்டு முருகா சற்று பொறுங்கள். என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர்களை அழிக்க முடியாது. என்ன நடந்தது? உன்னுடைய அன்னைக்கு ஆபத்து என்று ஒருத்தனே. யாரால் ஆபத்து? அந்த 2 அரக்கனால் தான் ஆபத்து. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அன்னை கோரி தவம் இருந்து உன் அன்னையிடத்தில் வரம் பெற்று விட்டார்கள். தவத்தை செய்தார்கள். ஆமாம். என் தாய் வந்து வரம் கொடுத்தார்களா? ஆமாம். என்ன வரம்? 7 கோடி மந்திரம், இந்திரஜாலம், மாயாஜாலம், ஓடி வைப்பது, ஓடி எடுப்பது, கூடு விட்டு கூடுபாயம் சக்தி. இந்த வரத்தை பெற்று விட்டார்கள். எந்த ஒரு அரக்கனிலேயே பெறாத வரம். வரத்தை கொடுத்த அன்னையவே சிறையில் வைத்து விட்டார்கள். கெட்டவர்கள் செய்யக்கூடாது தான். வரத்தை கொடுத்தார்கள். தாய் வரத்தை பெற்றுக்கொண்டு என் தாயே சிறைபிடித்து விட்டார்களா? வேறு யாருக்கும் அப்பேற்பட்ட வரத்தை கொடுக்க கூடாது என்று அவர்கள் சிறையில் வைத்து விட்டார்கள். அப்படியா? ஆமா. சரி, புறப்படுகிறேன். நாயகி சிறையில் இருக்கலாமா? ஆகையால் தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்து உன் இடத்தில் உரைக்கலாம் என்று வந்தேன். சும்மா இருப்பேனா? புறப்படுகிறேன். இப்படி சென்றால் உன் தாயினை காப்பாற்ற முடியாது முருகா. ஆமா. இப்படி செல்லக்கூடாது என்று உரைக்கிறாயே, உண்மைதான். எப்படிதான் செல்வது? ஒரு மாறி செல்ல வேண்டும். ஒரு மாறியா? அந்த கண்டன் கார்கோடகனை சந்திக்க வேண்டும். உருவத்தை மாற்ற வேண்டுமா? ஆமா. என்ன வடிவம்? இதோ இருக்கிறார்களே வள்ளி அம்மையா. ஆமா. இளையவர்களை எப்படி தெரியுமா செல்ல வேண்டும்? எப்படி? முருகன் மனைவி நான் வள்ளி என்பதை மறந்து குறி சொல்லும் குரத்தியாக போக வேண்டும். நாரதா, என்ன வார்த்தை இது? உண்மைதான். என் மனைவியா அப்படி செல்ல வேண்டும்? அப்படி சென்றால்தான் உன் மாமியை உங்களால் காப்பாற்ற முடியும். அப்படியே? ஆமா. ஆகட்டும். எனக்கு தேவை என் தாய் தானே. ஆமா. சரி, நீங்கள் சென்று அந்த கண்டன் கார்கோடகனை சந்தித்து அவர்களை இருவருக்கும் முக்காலத்தையும் உணர்ந்து உரைக்க வேண்டும். ஆகட்டும் நாரதா. ஆகட்டும் தாயி. நீங்கள் இருவரும் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? வருவோம். நீங்கள் ஜோயச்சாக போக. நான் யாரு? எப்பேற்பட்டவன்? ஜோயனாக நான் மாற வேண்டுமா? முருகா, நீ ஜோயனாக சென்றால்தான் தேவானி அம்மையார் ஜோயச்சாக உன்னுடன் வந்தால்தான் அந்த அரக்கர் இருவரும் வைக்கின்ற மோடியை உன்னால் எடுக்க முடியும். நீ என்பதே அவர்களுக்கு தெரியக்கூடாது. தெரியாமல் அவர்கள் வைக்கின்ற மோடியை எடுத்து உன் தாயை மீட்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமா. எனக்கு தேவை என் தாய் தான் முக்கியம். உண்மை. என்ன வடிவம்னாலும் நான் எடுக்கிறேன். புறப்படுகிறேன். ஆகட்டும். சொன்னது நினைவிருக்கிறதா? நினைவிருக்கிறது. உருவத்தை மாற்றுவோம். புறப்படுகிறேன். நாராயணம் நாராயணம். ஆறுமுக தேவன் இப்போது ஜோயச்சியாக செல்ல போகிறார்கள். வள்ளி அம்மையார் குறி சொல்லும் குரத்தியாக செல்ல போகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நாராயணன்.
எட்டடி குச்சிக்குள்ள சுமையா எத்தனை நாள் இருந்தான் எட்டடி குச்சிக்குள்ள சுமையா எத்தனை நாள் இருந்தான் எட்டடி குச்சிக்குள்ள சுமையா எத்தனை நாள் இருந்தான் மலை மேலே எட்டடி குச்சிக்குள்ள சுமையா எத்தனை நாள் இருந்தான் எட்டடி குச்சிக்குள்ள சுமையா எத்தனை நாள் இருந்தான் வணக்கம். இந்த மனிதனில் வாழக்கூடிய முருக பெருமானுக்கு இளைய மனைவியாக வள்ளியாக இருந்தவன் இப்பொழுது புறத்தியாக வந்திருக்கிறேன். எதற்காக? திரு இருக்கக்கூடிய மகனியை காப்பாற்ற வேண்டும். கண்டன் கால்கொடையோடு சந்திக்க வேண்டும். எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எப்படி போக வேண்டும் தெரியுமா?
அம்மியாரே அத்தையாரே அராரா பூங்குரத்தி அராரா பூங்குரத்தி உதயகிரி அஷ்டமகிரி ஹலக்குடிಗೆ கண்ட கால்கோடகளை சிந்தித்து இப்படி புறப்படுகிறது. என்னங்க? குறி கேட்கலையோ குறி பச்சை குத்திலையோ பச்சை ஒரு திருங்கானவளையோ சட்ட பாட்டு அது பல்லு வேலை கிளம்புறா பல்லு வேலைக்குள்ள போகிறேடா அருகுதா இல்லையா என்ன நம்ம எச்சி ஏன்டா கீழே துப்புனா பாடி அப்படியே முங்கினா உள்ள போய் சேஃப்டி ஆகுது என்னச்சு முடிவெட்ட துட்டு இல்ல பேசுறான் பாரு பேச்சு ராஸ்கல் போய் முடிவெட்டு வரா ராஸ்கல் என்னடா பாக்குற நல்லா புது வீட்டு வைக்கிற பூச்சி பொம்மை மாதிரி இருக்கிறான் பாரியா யாருன்னா திஷ்டி ஆகுனா தூக்கி போய் வைங்கப்பா கொம்பு சொல்லி எதுல பின்னாடி தான் என்ன தெருவுல ஒரே கூசல் ஆகுது யாரு என்னன்னு தெரியல நம்மள கேட்காது யார் தெருவுல வருவாங்க பார்த்து நீங்க குறி கேட்கலையோ குறி பச்சை குத்திலையோ பச்சை வரமாட்டையோ கூட பின்னலையோ எல்லாம் எழுதுங்களம்மா எழுதுங்க அவளை பின்னி விடுவோம் இப்போ உள்ள பின்னிய ஓ ஏன் கொம்புடுத்து சாமி கொம்புடுத்து கொரை போடு பெரிய கட்ட பெரிய தூடு ஐயே யார் மணியா ஏன்றாயே ஓ கொரை போடு சாமி நான் புல்லூருக்கு வந்திருக்கு சாமி ஓ கொலை பண்ணா ஆமா ஐயா என்ன வித்துக்கிறீங்க ஓ ஏன் பச்சை குத்த குறி சொல்லுவே கூட பின்னவ கூட கட்டுவ சூத்து காட்டுவ சாமி சூத்து கட்டியா ஓ கூடைக்கு சூத்து காட்டுவ சாமி ஓ அடியிலுக்கு தாது அடி ஆமா சாமி சூத்து காட்டுவ சாமி செத்தா செத்தா ஏன்றாயே உங்க பேர் என்ன சாமி யார் பேரு வெள்ளை கவுண்டர் ஓ வெள்ளை வெல்புல் கவுண்டர் ஏய் வெள்ளை கவுண்டரியே ஓ வெல்புல் கவுண்டர் அது முன்ன இந்த ஃப்ரிட்ஜ் விளம்பரம் பண்ணாங்க வேல்போல் அது மாதிரி சொல்லிக்கிறா யார் ஏமா ஏன்றாயே வெள்ளை கவுண்டர் ஓ திருத்தமா பேசணும் செத்தனா ஏன்றாயே உம்பில் பேச்சு நம்பில் காதல் நல்லா கேக்குது நம்பில் பேசுற பேச்சு உங்க காதல போடல சாமி ஆமா அதான் சரி நான் பேசிட்டு உங்க காதுல நல்லா கேக்குது நல்லா கேக்குது சாமி ஆனா நீ பேசிட்டு என் காதுல போடல சாமி ஆமா அத மட்டும் விளக்கமா சொல்றடி கோயந்தா ஆமா ஐயா சாமி பச்சை குத்துறியா பச்சை குத்து சாமி குறி சொல்றியா குறி சொல்லுவ சாமி கூட பின்னவ சாமி கூட பின்னுவ வரங்கட்டுவ சாமி வரங்கட்டுவ ஆமா ஐயா ஏண்டி அங்க வேற மணி ஆட்டுற மாதிரி ஓ ஆட்டுற சாமி கையில வேப்பில வச்சுக்குது சாமி ஆமா ஐயா அடங்கோ மறுபடியும் பாப்பி அந்த பக்கம் ஆட்டுறிய ஓ சாமி கை வாட்டம் இந்த பக்கம் தான் சாமி ஐயோ என்ன போராட்டமா போச்சு ஆமா உன்னை பார்த்தா பச்சை குத்துற மாதிரி தெரியலையே சாமி நான் வயித்துல கூட செய்வேன் சாமி வைத்தியமா ஆமா சாமி அம்மா என்ன ஐயா நல்ல நேரத்துல வந்துடி கோயந்த நல்ல நேரத்துல வந்து என்ன வெல்புல் கவுண்டர் என்ன 2 நாளா வயித்து வலிடி கோயந்த 2 நாளா வயித்து வலி ஓ ஓத்துனோது என்னதா ஓத்துனோது உனக்கு ஏய் சனினே வயித்து நோவுது ஓ ஓத்துனோது ஐயோ வயித்து நோவுதுடி ஓத்துனோது சரி அதான் நோவுது விடு ஓ ஏடா ஐயா வயித்து தகுந்த மாதிரி நடந்துக்கடா ஐயோ நான் என்னமா முன்னாடி மாதிரி கதை இப்படி தான் வரும் சாமி உனக்கு ஏய் பொறுமையாட்டிய பொறுமையா தானே சாமி அடிக்குது
ஏமா போகாத டாக்டர் இல்லம்மா, பார்க்காத டாக்டர் இல்ல, கொடுக்காத மாத்திரை இல்ல, எட்ட சாப்பிட்டாலும் சரி ஆகலம்மா. ஓ டாக்டர் வைத்தியம் பார்த்து சாமி. ஓ அதெல்லாம் எடுப்படாது சாமி. இங்கிலீஷ் ஓ மருந்து. இதுக்கெல்லாம் நாட்டு வைத்தியங்க சாமி, நாடி வைத்தியங்க சாமி. நாட்டு வைத்தியமா? ஆமா ஐயா. அப்படியா? ஆமா அந்த ஓதுரோக மருந்து அப்ப ஈலக்குது சாமி. அது யார் துண்டுது? நீதான் சாமி. சரி நான் உன் பீலுக்கு நான் எடுத்து சொன்னா. ஓ சுருக்கு பை சாமி. ஏய் பையிலுக்குது சொல்லு. ஆமா ஐயா வெல்புல் காண்ற. பீலுக்குது. ஓ பையிலுக்குது சாமி. கோர பேச்சு ஆற பேச்சுன்னு சொல்லுது சாமி. குறவனே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வயிற்று வலி மட்டும் சரியாக்கிடு. எவ்வளவு பணம் வேணுமோ கேளு. வேணா ஐயா எடுக்காத சாமி. ஓ சாமி. ஆமா வைத்தியம் முடிஞ்ச பிறகு கொடு சாமி. வயிறு சரியான பிறகு கொடுவா. ஆமா. சரி என்ன பண்ணணும் சொல்லு. ஏய் ஐயா கையை நீட்டு சாமி. கை நீட்டு வா. ஆமா ஐயா. சரி. ஓ கையை நீட்டு சாமி. எங்கடா கொர பொண்ணு தெரு மேல வந்தா என்ன பார்த்தோம்? என்ன லேடிஸ் கை பட்டா இந்த மாதிரி ஆகுதுமா? ஆமா உங்க பாட்டு கை வச்சா கூட அப்படிதான் இருக்குதா? நீனா இப்ப சொல்லிருது சாமி. சொல்லுமா. நாடி பாத்து என்ன நோக்குதுன்னு சொல்லிருது சாமி. ஓ சாமி உனக்கு செய்யல, உனக்கு வைக்கல, யாரு கூட செஞ்சதே, யாரு கூட வச்சதே, கண்ணால பாக்கல, காதால கேட்கல, மாண்டு மடிச்சவோ, மரலோகம் போனவோ, செத்து மடிச்சவோ, சிவலோகம் போனவோ, பூமாடக்காரி, பொன்னாத்த, 3 வாயி முக்கூட்டு வாயி கொற இடத்துல அவளு கடலை பொரியலு சுண்டலு அத்தனையும் காதோட கறிமணிலாம் வச்சிருக்காங்க. யாருக்கோ வச்சதே. ஓ சாமி நம்ம என்ன வேலை செய்யுது? நான் கூத்தாடுறேன். ஓ கூத்தாடுது சாமி. நான் கூத்தாடுறேன். இவன் வாங்கி விட்ட ட்ரெயினுக்கு வசூல் வாங்கிமா வந்துக்கிறான். பாரு. ஓ சாமி அத தூக்கு கண்ணுல போய் தெரியாத தாத்திடு சாமி. ஆமா ஐயா அந்த கிரகமாகப்பட்டது மாட்டி வாதிக்குது. இப்ப சாமி நீ சாவு போற சாமி, சாவு போற போயிடு. சொந்த பத்தத்துக்குலாம் சொல்லிடு சாமி. பத்து விட்டு பங்காளி இருந்தா சொல்லிடு சாமி. ஓடி புடு. ஏன் சாமி அப்படி பாக்குது? கசுமாலம் வயிற்று வலி கையை பார்த்து சொல்றேன்னா செத்து புடுறாயா வெடி காலத்துல. ஓ சாமி நானா சொல்றேன், நாடி சொல்லு சாமி. நாடி சொல்லிட்டா? ஆமா ஐயா. ஐயோ நான் என்ன பண்ணுவேயம்மா? கைதா எப்படின்னா காப்பாத்தி விடுறியம்மா? ஓ சாமி ஓதுற அட்டை பூச்சிக்குது சாமி. அட்டைப்பூச்சியா? ஆமா. ஐயோ அட்டைப்பூச்சி வெளிய வரனா அதுக்கு வைத்தியக்குது சாமி. அட்டைப்பூச்சி வெளிய வரனா அதுக்கு வைத்தியக்குது. ஆமா. என்ன வைத்தியம்? காலையில கருப்பு கோழி பிடிச்சிக்கு சாமி. காலையில கருப்பு கோழி. ஆமா. அது மேல கம்மன் கோழி தடவு சாமி. கம்ம கோழி தடவினோம். தடவிடு. காலையில 6 மணிக்கு திடுக்குன்னு முழுங்கிடு சாமி. அந்த திடுக்குன்னு முழுங்கின அந்த கோழியை. அந்த கோழி உள்ள போய் ஒண்ணுனா அட்டைப்பூச்சி கொத்தி துருப்புடுது சாமி. என்னத்தியா டாக்டருக்கு படிக்கிறாங்க இந்த மாதிரி வைத்தியம் சொல்லணும். அடடா ஒரு கோழியை பிடிச்சி அது மேல கூழ் தடவிட்டு அதை திடுக்குன்னு முழுங்கிட்டா அந்த கோழி போனா உள்ள இருக்கிற அட்டைப்பூச்சிலாம் ஒண்ணுனா பறிக்க எடுத்துரும். ஆமா ஐயா. என்ன சாமி அப்படி பாக்குது? யாரியவா? ஏன் சாமி? அட்டைப்பூச்சியை பறிக்க எடுத்துட்டு கோழி வயிற்றுக்குள்ள கோழி போயிச்சடியா? ஓ கோழி வர வழி நம்பில கிடக்குது சாமி. என்ன வழி? ஓ கருப்பு காட்டு பூனை பிடிச்சிக்கு சாமி. கருப்பு காட்டு பூனை. அது மேல கவுரு கோழி தடவு சாமி. கவுரு கோழி மாலை 6 மணிக்கு அத படுக்கணும் முழுங்கிடுது சாமி. அத படுக்கணும் முழுங்கணும். ஆமா. அது உள்ள போன உடனே கோழி லபுக்குன்னு முழுங்கிடுது சாமி. நல்ல வைத்தியம் இது. ஆமா கோழிக்கு பூனைக்கு ஆவாதுங்க. இந்த பூனை போச்சுனா கோழி முய். ஏய் பூனை போச்சுனா கோழி முழுங்கிடுது. வயிற்றுக்குள்ள பூனை போயிடுச்சு. ஓ அதுக்கு வயிற்றுக்குது சாமி. அதுக்கு மருந்து இருக்குது. ஓ பக்கத்துல என்ன ஒரு சந்தை? எங்கண்ணா சந்தை பக்கத்துல? செஞ்சியா? செஞ்சியா? ஓ செஞ்சி சந்தை. ஓ சாமி அந்த சந்தையில காணாமத்தா கருவாடு காலுக்குள்ள வாங்கி சாமி. காணாங்கத்தா கருவாடு. ஓ காணாமத்தா கருவாடு. காணாங்கத்தா. சரி காணாமத்தா விடு. காணாமத்தா கருவாடு காலுக்குள்ள வாங்கி சாமி. வாங்கிக்கிறேன். அதுல ஏதோ ஒன்னு எடுத்து நெருப்புல அப்படியே பொரிச்சுடு சாமி. கருவாடு எடுத்து அப்படியே லேசா சுட்டுடணும் நெருப்புல. சுட்டுடுது சாமி. துணி மொத்தத்தை அவுத்து போடணும் சாமி. நாய் மொத்தத்தை பின்னாடி தேத்தி கரெக்ட்ன்ற. ஓ வேல்புல் கவுண்டர். உனக்கு நல்லா அவனமா வேணா போற சாமி. வா சரிமா மொத்த துணி அவுத்துறேன். அவுத்துட்டு கால நடு விரிச்சுக்கு சாமி. கால அகல வெச்சுக்கணும். ஆமா. அந்த கருவாடு சுட்டு எடுத்து பாரு. அத பின்னாடி காட்டு சாமி. இந்த கருவாடு வாசலுக்கு பூனை பொதுக்குன்னு வெளிய வந்துருது. 5 ரூபாய் மாத்திரை வாங்கி போட்டாக்கா அட்டைப்பூச்சி வெளியே வரியா? இதுக்கு வேலைக்கு போய் நான் கருப்பு கோழி பிடிச்சி அது மேல கூழ் தட்டு அதே மாதிரி கோழி வயிறு லொடுக்குன்னு முயங்கணுமா? அந்த கோழி எப்படி வெளிவெத்தனா காட்டு புடி எடுத்து முயங்கடான்றா. காட்டு புடை எப்படி வெளிவெத்தனா கருவாடு தீச்சிட்டு பின்னாடி எடுத்து போய் காட்டணும். அது புதுக்குன்னு பிடிக்கிட்டு வரும். ஓ பிடிக்கிட்டு வெளிய வந்துருது சாமி. ஓ ஓதுற நல்லா எடுத்து ஐயா. அதோட லூஸ் மோசம் தாண்டி ஆகி நடக்கும். யார் யாவோ உங்ககிட்ட போய் கேட்ட பாரு. போய்டா பச்சை குத்துவே நல்லா. ஓ சாமி பச்சை குத்துவே. திரி தலவு சாமி. முக்காலத்தி உனக்கு சொல்லுவே. குத்து தலக்கூடிய கொரை போடு சாமி. பச்சை குத்துறன்னு சொல்லிட்டேன். ஆமா. கொரை பண்ண. சொல்லு சாமி. எனக்கு ஒரே ஒரு பையன். பையனா சாமி? ஓ உனக்கு புள்ளாடா இருக்கு. ஓ சாமி நான் பார்க்கணுமே சாமி. நீ அவனை பார்க்கணும். ஓ புள்ளாடா பச்சை குத்தணும். பச்சை குத்துறோம். ரொம்ப நாளா பச்சை குத்திக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு பச்சை குத்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரிதானா? சரி சாமி. அதான் என்னடா இது? என் பையனு கூப்பிட்டா? கூப்பிடு சாமி. பையா போடுறா. சத்யா
வந்து பிறந்துக்குதாப்பா சின்ன பையன் பித்தளை ஆண்டா மாரி வந்து பிறந்துக்கிறான் பாரு எட்டே பேர் சிக்கிட்டு பச்சா சொத்தலாம் துண்ணு துண்ணு நாசமாகுது ஆமாண்டா 50 வச்சுக்கிறேன் இருக்கிறது தான் வித்து வித்து சாப்பிட்டுக்கிறியாடா போடுங்களேன் ஏய் யாரோ ஒரு குறை பொண்ணு வந்துக்கிறாடா பச்சை குத்துவாலாம் ரொம்ப நாளா பச்சை குத்துன்னு கேட்டுருந்தியா இன்னைக்கு அதுக்கு நேரம் வந்துச்சு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன் பச்சை குத்துக்கிறியா குறை பண்ண பையன் ஓ இதுவா சின்ன புள்ளாண்டா ஓ என்ன சாமி மலைன்னு ஒரு தேராட நிக்குது சாமி இது என் புள்ள மேல ஓ எந்த கடை அரிசி வாங்கி சாப்பிட்டு சாமி என் புள்ள மேல கண்ணில வைக்காத ஓ துண்ணு புட்டு தூள மாட்டேன் எதிரோட்டு மோள மாட்டேங்குதே சாமி ஆமா எதிரோட்டு மோள எது போய் அடிச்சு கீச்சிடு ஓ சாமி எனக்கு இன்னும் பண்ணது ஒண்ணு கறியாப்புல கொத்தாட்டா தெரியுமா ராசிகார பையன் ஓ இது பொறுத்தனா ராஜா சாமி ஆமா ஓ அதனால தான் செல்லமா வளர்ந்துட்டு ஹாஸ்பிடல்ல பிறந்து பக்கத்துல தொட்டில போட்டு வச்சிருந்தாங்க என் மண்டாட்டி கண்ணு மூச்சு பார்த்தா பாரு அப்போ செத்துட்டா என் மண்டாட்டி ராஜா ராசியான புள்ள சாமி நீ உயிரோட தான இருக்கற சாமி என்ன இல்ல என்ன ஒன்னு பெத்துக்கோ செத்தா ஏனா இவன் யார் ராஜா வரபொண்ணா சாமி ஓ உன் புள்ளாண்டா ஊருல முதல்ல வந்து காலை வச்சா அன்னைக்கெல்லாம் சண்டை தான் மழை தான் சாமி ஆமா ராஜானே நாடானே தயவு செய்து முன்ன இறங்காத நீ உட்காரு நான் நீ வண்டில எங்கடா வர வண்டில டூ வீலர்ல வந்தா கூட ஊருக்கு அண்டாட்டி எல்லைக்கு அண்டாட்டியே நில்லு நான் ஊருக்கு இல்லையோ ஆமா ஊருக்கு எல்லையா அதான் என்ன பச்சை ஊத்திட்டா ஊரு எல்லைக்கு அண்டாட்டி நிக்கணும் சேத்தனா பச்சை ஊத்திட்டா ஓ கோயந்தா பச்சை குத்தி எவ்வளவு சாமி பச்சை குத்திட்டு வாங்கிரு சாமி பச்சை குத்திட்டு வாங்கிரு சாமி எடுக்க சாமி பணத்தை பத்தி கவலைப்படாத ஓ சாமி பெரிய ஆள் தான் போலக்கு சாமி கவுண்டர் நீ நான் வெள்ளை கவுண்டர்னா சும்மாவா ஓ சாமி ஓ குத்தி சாமி உட்கார ஓ போடு குந்தாயே ஐயோ எம்மா ஜால எருமாலாட உட்கார்ந்து கிடந்து மத்த பூலா உரிச்சிரடே மச்சான் எங்க அம்மா எவ்வளவு ஆச்சா ஓ சாமி புள்ளிங்க அதனால அப்படி போய் மச்சான்ற உண்மையாடா சொன்னா வேற யார் கூப்பிடுறான் சொன்னடா ஐடியா அவனுக்கு தானே சொன்ன என் புள்ள மாரி மரியாதை கொடுக்க ஓ முடியும் நல்ல மரியாதை போலக்குது சாமி புள்ளாண்டா அவரு மச்சான் மாமான்னு கூப்பிடுவா அதனால எங்க மச்சான் எங்க அம்மா எவ்வளவு அழகா பூ வச்சு விட்டாங்க குடுறா வயதுக்கு எவ்வளவு ஆசை வச்சு விட்டேன் ஏமா என்ன ஊரு இதுன்னு சொன்னாமா என்னன்னு கேளு ஓ காலிட் சாமி கால் விரிக்கணுமா ஓ வெல்புல் காடுற ஓ பச்சை குதிரை முளைப்பால் ஓட சாமி ஐயோ நைனா வேலைக்கு அவ ஜெயித்து வாடா ஏய் முளை எங்க போய் கேட்டு வாங்க நான் சொல்றேன் வெள்ள காடுற வாங்க ஐயா ஓ முளைப்பால் நானே கொடுக்குது சாமி நீ கொடுக்குறியா ஆமா ஐயா பணம் சேர்த்து கொடுத்து அதுக்கு சாமி சேர்த்து வாங்கிக்கடா எடுக்க சாமி ஓ எடுக்க சாமி இந்த பா தொழில் செஞ்சுட்டு போய் கொடு சாமி எடுக்க சாமி நைனா அவ பாறா கால் எங்க ஊர்றா பாறா ஓ சாமி பச்சை குதிரை வேணா குறை போட்டு சாமி ஓ புள்ள மாறிக்குது சாமி நீ அதுவா அதனால தான் சாமி எங்க சென்றா பாறா நின்னுங்கறே டேய் ஒரு வார்த்தை சொல்றது இல்லடா நீ பச்சை தானே குத்திக்கணும் அவ காலை எங்க வச்சாயினா கை எங்க வச்சாயினா அப்ப நான் இங்க வைப்பேனா அப்ப நான் எங்க வேணா வைப்பேனா பச்சை வைத்திய மெத்தாத மாமா வைத்திய மெத்தாத வரப்பனா ஒல்லமா குத்தணும் ஓவ கூட கூடாது லத்த வர கூடாது போட யாருக்கெல்லாம் குத்துக்கிற சாமி யாரு ஆமா சாமி நான் குத்தாத ஆளே இல்ல சாமி ஆமா புரிஞ்சு தலைவர் எம்ஜிஆர் கே நான் சாமி பச்சை குத்துன ரெண்டே அப்ப நான் நல்ல பச்சை ஓ நல்ல பச்சை குத்து சாமி தேல் பச்சை பச்சை குத்து பா உனக்கு என்ன பச்சை வேணும் சாமி தேல் பச்சை வேணும் ஓ தேல் பச்சை தேல் பச்சை ஒண்ணா கொட்டிடாதே ஆஹா கொட்டாதா கொடுக்கு புடிங்கலாம் புடிங்கலாமா சரி அப்ப குத்து பாரு சாமி பாரு நம்மளிய குரத்தி பஞ்சத்துக்கு வந்த கதாய் பாரு சாமி பாரு பழைய குரத்தி சாமி பாரு நம்மளிய குரத்தி பஞ்சத்துக்கு வந்த கதாய் சாமி கேளு முருகனுக்கு வாக்கப்பட்ட அழகு சக்கலத்தி பாரு சாமி பாரு பழைய குரத்தி சின்ன பையன் நினைச்சா இந்த மாதிரி சிலுமிச்சு வேலை பண்ணுவா கேட்டடா அவ இறங்கத்துல கை எடுத்து வச்சு என்ன இரவாத்துல கை வைக்கிறேன் ஏது படா புள்ளி பத்தி வேணா சொல்லி பத்தி வச்சுக்கிறேன் சாமி வர பொண்ணா அவளை கேவலமா நினைச்சா சாமி நான் அடிறாடா ரெண்டாம் கட்டமா வாத்து சுத்தி தெரியாத எங்கடா எடுக்கதா சாமி இது நவர மாடுது பாரு எப்படி கேட்டா போய் தாட்டம் அப்பங்க பாவரையில கருப்பு ஐசிடுவோம் ஐயோ வர போட கூட ஓடி மாட்டான் போல இருக்கு ஏய் யாரவன் பல்பலுக்கு குத்துற ராஸ்கல் அம்மா அவன் கடறா சின்ன பையன் அவனுக்கு தெரியாதுமா சரி ஐயா லேடி சாண்டி எப்படி நடந்துன்னா அவனுக்கு தெரியாது ஓ சாமி துரை இங்கிலீஷ்ல பேசு சாமி எனக்கு குத்துறியா ஓ சாமி உனக்கு பச்சை குத்துறமா சாமி ஆமா, ஆமா. ஓ என்ன பச்சை சாமி வேணும் லேடிஸ் பச்சை
என்ன பச்சை லேடிஸ் பச்சை. ஓ வெல்புல் காட்றே என்னடா பண்ற நீ என்ன பண்ணீங்கடா பச்சை குத்தின்னு வரண்டா. நீ பச்சை ஊத்துறியா ஆமா. அம்மா கிட்ட சொல்லிட்டு வரட்டா ஓ வயசான காலத்துல லேடிஸ் பத்தி உனக்கு வேணுமா சாமி? லேடிஸ் பச்சா ஏய் இதெல்லாம் உனக்கு தெரியாது. போடா சின்ன பையன்டா நீ. நைனா லேடிஸ் பத்தின யாரு நமிதாவா ஆ? நமிதாவா இல்ல. நயன்தராவா ஆஹா. அன்சிகாவா ஆஹா. நகுமா ஆஹா. குசுபு. குசுபா சரி ஓ சரி சாமி வெல்புல் காட்றே உட்கார் சாமி. உட்காருமா, ஓ உட்காருமா. உட்கார் ஐயா. ஏய் பையா, உட்கார் ஐயா சீக்கிரம் உட்கார் சாமி. வரேன். ஓ சாமி உட்கார் சாமி. உட்கார் ஐயா உட்கார். என்ன? கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. ஒரு தரமா ஆச்சு. அப்புறம் இப்ப என்ன அம்மா அப்படி சொல்றாங்க? என்ன சாமி? ஓ துணில தூக்கிடுவாங்க சாமி. என்ன சாமி குறை பேசினே பேசுறீங்க? இருக்காருமா, கவனிக்கலமா. ஓ கவுனங்க இருக்கணும் சாமி. உட்கார் சாமி. என்ன உட்கார் சாமி. உட்கார் சாமி. உட்கார் சாமி. வாமா. உட்கார் சாமி. வா. வா. வாமா. வா ராஜா வா. படிக்காத குத்துறோம் சரி. உட்கார் சாமி. ஆ. ஏ வேலனக்கு ரெண்டு என்னாச்சா? நோ முள்ளே படல மேல குத்துவே இல்லையா? குத்தவே இல்ல. அதுக்குள்ள என்ன? ஓ பிரம்ம பலித்துறப்பா இங்க. ஏ வேலனக்கு ரெண்டு வேலனக்கு அடங்கமா சாமி. ஏய், அதுல கொம்பு ஐயா, நீங்க ஐயா ஒரு குறை போட்டு தேவன வந்து இப்படி ஐயா பண்ணுவாங்க. இப்படி செய்வாங்க. என்ன சொல்லி கோதா போறா. ஏய் அறுபது தள்ளி உனக்கு. பச்சை குத்துறா வலிக்கா பச்சை பட்டை பாருன்னு சொல்லணுமா இல்லையா? ஓ சாமி புல்லான கேக்கல. சொம்மாடிடாவா ஏய் எப்படி எப்படி பாத்தாங்க? வளரப்பா இந்த முது மேல அடிக்காத, நீ வயித்து மேல அடிக்காத, வயித்து மேல அடிக்காத. வர எங்க போடுவ? ஐயோ சாமி என்ன பாத்து? இன்னும் அதுவே கம்மியா இன்னும் எக்ஸ்ட்ரா பேசணும்னா தாங்க மாட்டீங்களா? ஓ ஐயா ஓ பணம் சாமி. ஓ பணம் சாமி. பண்ணனே பாரு. உன் லட்சம் நமக்கு என்ன? வர நேச்சுரலா பண்ணுறேன். நேச்சுரலா பண்ணுறேன். எங்கேயோ இருக்கிற கோவத்துல இங்கே தண்ணி காட்டிக்கல. அவனை போய் சாத்தான்டா சொன்னான்னா குத்துட்டு வாடாடி அசிங்கமா அட்லீஸ்ட் ஒரு குறைப்புனாவா நம்ம மேல கை வைக்கிறாடாவா ஐயோ டெய்லர் பாயிட்டே டேய் எங்க அப்பா ஊரு கவுரு எங்க அப்பா எவ்வளவு பணம் டேய் 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 அவுத்தர் பத்தி எங்கேயும் பேசாதே. அவன் மூஞ்சி பார்த்து ஒரு நாள் எல்லாம் கருப்பாயிடுச்சு டேய் நிலைமை சீரியஸா போயிங்குதுடா. ஏய் போடுங்களா துட்டு ஏத்தாருக்கான்டா. ஐயோ லேசா கை மேல படுத்துக்க குமுறு குமுறு குமுறு. நான் துட்டு இல்ல சொன்னா என்ன ஆகும் தெரியல. டேய் நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்துறியா? எங்களுதே ஒரு ஏக்கரை நிலம் இருந்து அதுல நெல்லு பயிர் வச்சிருந்தோம். 25 மூட்டை நெல் அறுத்துட்டோம். கமிட்டில எடுத்து போய் போட்டோம். டோக்கனும் கொடுத்துட்டா இடையும் போட்டோம். பில்லு கொடுத்துட்டாங்க. பில்லு எடுத்து போய் கொடுக்கற நேரத்துல கதவு குடிக்கிட்டு போயிட்டான். துட்டு இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்கி சொல்லு. நாளைக்கா ஆ சரி நீ போ நான் பாத்து மாத்திக்கிட்டு சொல்ற பாருங்க. வாடி 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 என் மைனாண்ட வாங்கி சொல்லிக்கிறேன். ஓஹோ ஓ புல்லான கொடுங்க சாமி. காசு கொடு சாமி. ஓ காசு கொடுங்க. எங்கடா உங்களுக்கு ஒரு ஏக்கரை நிலம் இருந்துச்சு ஓ வரியாக நடக்குது சாமி. ஆமா அது என்ன சாமி வெளிச்சல போட்டுக்குது? பயிர் போட்டுங்க 51 நெல்லு போட்டு ஓ நெல் பயிரா சாமி. ஆ. ஓ நீங்க விவசாய குடும்பமா சாமி? ஆமா 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 சாமி வாழ்க்கை விவசாயம் தான் சாமி முக்கியம். ஆமாமா ஆமா. நல்லா வெஞ்சிச்சா ஆ. அறுவடை செஞ்சிட்டோம் ஓ அறுவடை முடிஞ்சிடுச்சு. நான் எத்தனை மூட்டை 25 ரூபா போடுங்களா. 25 மூட்டை ஓ என்னது 25 25 மூட்டை 25 மூட்டை 65 கேட்டு இல்ல சாமி. இல்ல 25 மூட்டை நெல்லு போட்ட கம்பில ஆ சரி சாமி. டோக்கன் போட்டாச்சு ஓ டோக்கன் போட்டாச்சு. பில்லு குத்துட்டா ஓ பில்லு கொடுத்துட்டா காசு கொடுத்துட்டு பாருங்க சாமி. அந்த பணம் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள குடுக்கிறதுக்குள்ள கடைய மூடிட்டா கடைய மூடி கடை ஓடி சொல்றானே. இல்ல அங்க துட்டு கொடுக்கறாங்கல திருப்பி சொல்றானே. பில்லு எடுத்து போய் கொடுக்கறதுக்குள்ள பில்லு எத்திமே குத்து துட்டு வாங்குறதுக்குள்ள கடைய பூட்டின்னு போட்டான் என்ன கடை? அதுதான் டோக்கன் கொடுப்பாங்க அந்த கடை அது பேர் கடையா? கேசரி கடையா? போடுங்களா. நீ ஒய்தா சொல்றான். கம்பில கமிட்டி ஓ கமிட்டி. கமிட்டில அந்த துட்டு வாங்க போறல சரி ஐயா. அந்த இடத்துல கொடுக்கும் போது கடை பூட்டி முட்டான் ஆ சரி மறுபடியும் கடை தான் பூட்டி முட்டான். அத கமிட்டி பூட்டி முட்டாங்க காசியா காசு இல்ல இல்ல நான் கடை சொல்றேன் கடை
போயிட்டா இப்படி வந்துரு இப்படி வா அப்படித்தான் ஓடியா ஓடியா ஓடியாத்துறா ஓடியாத்துறா ஐயோ ஏய் ஆள் எந்த வச்சுக்கிறான் ஓட மாட்டான் நவரு மாட்டான் குச்சிலன்னு பாத்தியா என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறேன் தெரியுமா நானு என்கிட்ட காசு இல்லைனாலும் எங்க நாட்டு மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா இல்லன்னு வந்தா போதும் தாராளமா வாரி வாரி கொடுப்பாங்க எங்க நாட்டு மக்களான போய் கேளு அவங்க குறையெல்லாம் சொல்லி இந்த குறை குடியில காசு போடுவாங்க நாடக ரசிகளே அன்பான வேண்டுகோள் நமக்கு ஒரு குறைனா கோயிலுக்கு போய் அம்மனாண்ட போய் வணங்குவோம் அம்மா தாயே என் குடும்பம் சரியில்லம்மா கடன் தொழில இருக்கிறோம் குடும்ப பிரச்சனைலாம் சேரணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தாயே அந்த குறை கூடி எடுத்துக்கிட்டு கீழே வரா உங்களால முடிஞ்ச காசு 5-10 உங்க கையில கிட்ட போட்டு என் குறையெல்லாம் தீரணும் அப்படின்னு அந்த குறை கூடியில போட்டு உங்க குறையெல்லாம் சொல்லுங்க உங்க குறையெல்லாம் தீர்ந்துருமா அப்படியே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே விதி வேண்டும் எடைக்கு அதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே அதில் பாதி எனக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் மனம் உள்ளவர் அதில் பாதி எனக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீருத்து ஊரெங்கும் சோரித்து ஆரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே முந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளைக்கு நாள் ஓங்க வர வேண்டுமே முந்தன் வர வேண்டுமே முருகா நீ வர வேண்டுமே நீ வர வேண்டுமே திருவருள் வேண்டுமே அச்சங்கோயில் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் மீதேறும் பன்னிரு கையன் சோதராம் சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா அபரிகிரி நாயகனே சரணமையப்பா அச்சங்கோயில் அரசே அச்சம் தீர்க்கவாம் பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையன் சோதராம்
இச்சை கொண்டேன் உந்தன் மீது ஈஸ்வரன் மைந்தா பச்சை வண்ண பரந்தாமன் அகிடு செல்வாம் சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகன் சரணமையப்பா ஆரியங்காவில் வாழு ஆண்டவனேவா பார்வதியால் அகமகிழும் பாலகனேவா ஆரியங்காவில் வாழு ஆண்டவனேவா பார்வதியால் அகமகிழும் பாலகனேவா எரிமேலி விட்டிருக்கும் இறைவனேவா தர்மஞான சாசாவி தயவுடனேவா தர்மஞான சாசாவி தயவுடனேவா சபரிமலை அன்னவனேவா குறை தீர்க்கும் குளத்து புழை பாலகனேவா பறை தேடும் சபரிமலை அன்னவனேவா குறை தீர்க்கும் குளத்து புழை பாலகனேவா அன்னவனே மணிகண்டனி மகிழ்வுடனேவா பண்புலி மேல் காட்சி தரும் மள்ளலேனிவா பண்புலி மேல் காட்சி தரும் மள்ளலேனிவா பணியே காந்தமலையிலே ஆவலுடன் காட்சி தந்த ஜோதி உருவிலே தேவர்களும் உனைப்பணியே காந்தமலையிலே ஆவலுடன் காட்சி தந்த ஜோதி உருவிலே காவலனே கண்ணார கண்டோ முன் ஜோதிமலை நாவார உனையழைத்தோம் உம் சாமியே சரணமையப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணமையப்பா சபரிகிரி நாயகன் சரணமையப்பா சபரிகிரி நாயகன் சரணமையப்பா அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே தத்துவத்தின் தலைமகனே தமிழ்நாட்டின் முதன் மகனே ஏவுகணை கண்டவரே மாணவரின் முதல்வரே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் உலகத்தை பாரையா எங்கள் மனம் பாடுதையா அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே ராமேஸ்வரம் நகரிலே ராஜாவாய் நீ பிறந்தாய் எங்கள் வாழ்க்கை மலர வைக்க உன் வாழ்க்கை அர்ப்பணித்தாய் எந்த பிறவி எடுத்தாலும் உமக்கீடு ஆகாதையா உன்னை எண்ணி வாடுதையா தமிழ்நாடே கலந்துதையா அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே பாத்தியம்மா எங்க நாட்டு மக்களை எவ்வளவு தாராள கிராமத்தில் எந்த ஒரு குறையில்லாமல் இந்த குறை கூட நிரம்பியதோ அதே போல் இவர்கள் குடும்பங்கள் அத்தனைய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். ஐயா வாயனமா நான் வரேன். இல்லப்பா அவங்க குறையெல்லாம் தீர்ந்து விட்டது. உன் கடை பாதி நிக்குது ஐயா. ஆரிய கூத்தானால காரியத்துல கண்ணாயிரேன் நானா. ஓ பச்சை குத்துற காத்து உங்க ஆட்சி எனக்கு நேத்துமா யார்கிட்ட நான் ஒண்ணு கடங்கார கிடையாது. பணம் தான் ஓடும். எங்க ஐயா எனக்கு 3 மாசம் சம்பளம் பாக்கி. அப்படியே எங்க ஐயா உனக்கு காய் தரையா விடலையா வா.
இதுவரை என் கண்களுக்கு பிரபலம். டேய் தம்பி, பார்த்தாடா அந்த முருகனை. அந்த முருகனை தேடிக்கொண்டு சென்று ஏன் வழிகளுக்கு தென்படவில்லை. விழுந்து விட்டவர்களுக்கு நமக்காக பயந்து ஓடி விழுந்து விட்டான். என்னடா அசிங்கப்பட்டுட்டாய், அசிங்கப்பட்டுட்டாய். அவமானமா போச்சுக்க. யாரு ஒரு குறை பண்ணுங்க. குறை பண்ணா அவன் ஏன்டா ஒண்ணு அசிங்கப்படுறா? ஐயா வீதி வீதியா பச்சை குத்தின்னு குறி சொல்லி வந்தா ஐயா. முக்காலத்தி உனக்கு சொல்றாளா பச்சை குத்துறேன்னு சொன்னா என் பையன் பச்சை குத்திக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவளை பச்சை குத்துனா பச்சை குத்துறதுக்கு துட்டு கேக்குறா. எல்லாம் உங்களால தான். 3 மாசம் சம்பளம் பாக்கி இல்லன்னா பாக்கெட்ல பணம் இருந்திருக்கும். அவனால போய் அசிங்கப்பட்டிருக்கா. அதனால கையோட கூப்பிட்டு வந்துக்கிறா, பணத்தை கொடுங்க. நாங்களே வேதனை இருக்கிறோம். உங்களுக்கு வேதனை? ஆமா. ஏங்க அந்த முருகனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் அவளை கையோட கூட்டு வந்துக்கிறேன் ஐயா. என்ன சொல்ற? முக்காலத்தி உனக்கு சொல்றா இல்லையா? ஆமா. முருகன் எங்க இருக்கிறான் அப்படின்னு அவன் கண்டிப்பா சொல்லிடுவான். ஷபாஷ் ஷபாஷ் சொல்லலாம். பாராட்டுகிறேன். மூஞ்சி வரல ஆட்டு, மூஞ்சி வரல ஆட்டு. பாராட்டுங்க. பாராட்டுக்கள். எங்க இருக்கறா? குறவனே அழைத்தவனா? ஓ எதுமா எங்க இருக்கு சாமி? பாத்தியா எங்க ஐயாவோட கொட்டைய? கோட்டை. கோட்டை கோட்டையா? என்ன சாமி கருப்பாகுது? பின்ன எப்படி இருக்கான்? பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்கம்மா. ஓ சாமி அம்மா. ஓ எதுமா எங்க சாமி? இது பெரிய சமாதி சின்ன சமாதி. நான் பெரிய எஜமான் சின்ன எஜமான். பெரிய எஜமான் சின்ன எஜமான். ஓ கொரப்பன கும்பறது சாமி. வாழ்க வாழ்க வாழ்க. ஓ சாமி பேர் என்ன சாமி? இவர்தானே கண்டன் கால் கொடகன். ஓ கொண்டா 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 பொறுக்க. யாரு பேச்சுக்க? கொடுங்க. ஓ பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாரு சாமி. வாமுடி செம்முடி அடங்குது பாரு. நான் வாமணி செம்மணி பக்கத்துல வந்து நாய் குட்டி. நாய் குட்டிடா. நாய் உள்ள. ஏங்க அதெல்லாம் தெரியா? முருகன் எங்க இருக்கறான்னு தெரியும் நமக்கு. ஓ சாமி கொரை பொண்ணு. புரி சொல்லுங்க சாமி. புரி சொல்லு. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு முக்காலத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய கொரை பொண்ணு சாமி. வருங்காலம் நிகழ்காலம் நீங்கள் இருவரே வருங்கால நிகழ்காலத்தை பத்தி சொல்றியோ இல்லையோ, இவங்க போகும் காலத்தை என்கிட்ட சொல்லிட்டு நான் முன்னாடியே சம்பளத்தை வாங்கிக்கிறேன். போகின்ற காலம். ஆமா உள்ளது உள்ளபடியே சொல்லுவோம் சாமி. ஆமா ஐயா சொல்றீங்க. புரி சொல்ல வேண்டும்னா என் குலதேவ ஜக்கம்மா செக்கம்மா ஏற்பாடு. செக்கம்மா சக்தி ஒன்று சமய 16 திகழ்ந்து வரக்கூடிய காஞ்சிலை காமாட்சி, மதுரை மீனாட்சி, காஞ்சிலை விசாலாட்சி தாயி, நீப்பா துறையால நீதியுள்ள சென்னம்மா, புத்தாக வளர்களை புத்தாவனத்தாளி, முத்துமாரி புத்துமாரி ரேணுக பரமேஸ்வரி அம்மா தாயி, சேரப்பட்டி எல்லம்மா அக்கூரி ரேணுகம்மா ஆரணி அரியதம்மா தாயி, நமது ஒட்டப்பட்டி கிராமத்தில் அமர்த்தக்கூடிய மாரியம்மா எங்கையம்மா கிராம தேவதை அம்மா தாயி, அம்மா நான் வணங்கும் செக்கம்மா, என் சிரசின் மீது அமர்ந்து நல்லது ஒரு வாக்கு உரைக்க வேண்டும் தாயே, நீயே துணையா இருக்க வேண்டும் அம்மா. கோவிந்தா கங்கா பாபா நீ தாயே, நீ வா வா வா, நீ வா வா வா, பூரி சொல்லவா கங்கா பவானி தாயே, நீ வா வா, நீ வா வா வா. அம்மா தாயே, நான் வணங்கும் ஜக்கம்மா, எந்த ஒரு குறையில்லாமல் என் சிரசின் மீது வந்து அமர்ந்து விட்டாய். இப்போது இவர்கள் இருவருக்கும் குறி உரைக்க வேண்டும். சாமி கையிலடி சாமி. சொல்றேன். தீன தந்தீனா தீன தந்தீனா தீன தந்தீனா தீன தந்தீனா தீனா தினத்தந்தினா 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 தினனா தினத்தந்தினா தினனா
எங்களது நாடு எங்களது நாடு பரமேசன் வாழும் மலை எங்களது நாடு. பரமன் யாரவன்? எங்களுக்கு வரம் தர முடியாமல் ஓடி ஒளிந்த பரதேசி பரமன். அவன் தரம் கேட்டு சொல்றான். ஓ சாமி அதுக்கு கைதி அவன் சரியாதானே சொல்றான். நட சொல்றாவா? பச்சைமலை பவளமலை எங்களது நாடு, அதுக்கு பக்கத்துல எங்க நாடுன்னு சொல்ல வரான். ஏன் கத்துற? ஆமா அதுக்கு பக்கத்துல எங்க நாடா? பரமேஸ்வரன் வாழ்கின்ற மலைக்கு பக்கத்துல எங்க குடிசை சாமி. ஓ பக்கத்துல குடிசையா? ஓ சாமி கோய் புடிச்சுக்குது சாமி. ஏய் கோபம் கோபம். கோய் மலை எங்களது நாடு எங்களது நாடு பரமேசன் வாழும் மலை எங்களது நாடு. என்னடா ஆச்சரியம்? அந்த குமரன் யார்? நாங்கள் ஜென்ம பகைவன். அவனை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவனை நாம தேட சொல்றான். குமரேசன் வாழும் மலை இருக்குதே, அதுக்கு பக்கத்துல அவங்க வீடா. அப்படியா? அடுத்து முருகன் எங்க இருக்கிறான்னு சொல்ல போறான். சொன்ன உடனே ஆ, எப்படி அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கலாம். உதயகிரி அஸ்தகிரியோட நாடு கண்டன் கார்குடங்க பேரு சொல்றான். நான் கொடுக்க வேண்டிய துட்டை கொடுக்கறதா சொல்லிட்டு ஏய், வந்தேன். நான் சொன்னா ஒரு மணி சொல்லுங்க. ஏய், நான் ஓ சாமி ஜக்கம்மா சாமி ஜக்கம்மா சாமி. பார்த்தா ஆமா சாமி. சொல்றாளா? ஓ குலதெய்வ சாமி. குலதெய்வ ஓ சாமி. திருச்சபை அமிர்த விட்டா சாமி. சொல்றேன். ஏ தந்தீரா தந்தீரா தந்தீரா. நாரர் ஓடி வந்தது, எங்களுக்கு நல்லதொரு உபாயத்தை எடுத்து உரைத்தது. அவர் வார்த்தையை கேட்டு பகவதி ஆண்ட போய் வரத்தை வாங்கினது, வரத்தை பெற்றது. அனைத்தும் சரியா சொல்றானா? அடுத்து முருகன் எங்க இருக்கிறான்னு சொல்ல போறான். உண்மையான உரை உரைக்க விளையாண்டார் உயிரோடு தப்பித்த செலவு. ஓ சாமி கொஞ்சம் வளமாகுது சாமி மேரி ஏழையில உனது. ஆமா ஐயா. ஆமா ஐயா. சொன்னராக சீனி பாஞ்சாலும் சரி, அவரு செத்தாலும் சரி, முருகன் எங்க இருக்கிறான்னு சொல்லி ஆகணும். உயிரோட போக கூடாது. சொல்றேன். ஏ தந்தீரா 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 தந்தீரா